அருகே டாஸ்மாக் கடையில் பணம் மற்றும் மது பாட்டில்களை திருடிய 2 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்றபோது இருவருக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கணபதி அக்ரஹாரத்தில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையில் கடந்த மாதம் மர்ம நபர்கள் கடையின் பூட்டை உடைத்து 3500 ரொக்க பணம் மற்றும் மது பாட்டில்களை திருடி சென்றனர். இதுகுறித்து பாபநாசம் துணை போலீஸ் சூப்பரண்ட் முருகவேல் மற்றும் கபிஸ்தலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கபிஸ்தலம் அருகே பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 2 வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் அந்த வாலிபர்களை போலீசார் விரட்டி போது போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற 2 பேரும் சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரில் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தோடு மோதி கீழே விழுந்ததில் இருவருக்கும் கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து இருவரையும் போலீசார் பிடித்து சிகிச்சைக்காக பாபநாசம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த வாலிபர்கள் இருவரும் மாரிமுத்து தளபதி என்பதும் இவர்கள் கணபதி அக்ரஹாரம் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் மது பாட்டில்களை திருடி சென்றதும் தெரியவந்தது. இதையடுத்து 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டுள்ள இவர்கள் 2 பேர் மீதும் கொலை, திருட்டு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் தொடக்க விழாவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் ஆகியோர் பங்கேற்று ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினர். தமிழ்நாடு முதலமைச்சர் அரியலூர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தினை 2ஆம் கட்டமாக தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திருவாரூர் ஊராட்சி ஒன்றியம் மாங்குடி ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் தொடக்க விழாவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ, சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் ஆகியோர் பங்கேற்று தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் என 15 பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கினர். போதிய ஓய்வு இல்லாததால் காவலர்கள் சாலை விபத்துகளில் சிக்குவதாக ஆவடி காவலரக போக்குவரத்து துணை ஆணையர் அன்பு தெரிவித்துள்ளார். அயனப்பாக்கம் சுற்றுவட்டார டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை திருவேற்காட்டில் அமைந்துள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆவடி காவல் ஆணையரக போக்குவரத்து துணை ஆணையர் அன்பு கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய துணை ஆணையர், போதிய ஓய்வு இல்லாததால் காவலர்கள் சாலை விபத்தில் சிக்குகின்றனர் என கூறினார். மேலும் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பின்பற்ற வேண்டிய சாலை விதிகளை எடுத்துரைத்தார். தொடர்ந்து பேசிய திருவேற்காடு திமுக கவுன்சிலர் பவுல், மாலை நேரங்களில் வானகரம் சாலையில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் அதற்கு தீர்வு காணும் பணியும் உதவி ஆணையருக்கு வேண்டுகோள் விடுத்தார். கவுன்சிலர் பவுலின் வேண்டுகோளை ஏற்று உடனடியாக போக்குவரத்து நெரிசலை குறைக்க தீர்வு காண்பதாக உதவி ஆணையர் அன்பு உறுதியளித்தார். மருத்துவம் பார்த்தது போன்று எழுதி கொடுத்துவிட்டு உடலை பெற்று செல்லுமாறு மருத்துவமனை நிர்வாகம் அழுத்தம் கொடுத்ததால் வேறு வழி இல்லாமல் உடலை பெற்று செல்வதாக சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த விக்னேஷின் உறவினர் வேதனையோடு தெரிவித்துள்ளனர். சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்த விக்னேஷ் கடுமையான வயிற்றுவலி பிரச்சனையால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். முறையாக சிகிச்சை அளிக்காததே விக்னேஷ் உயிரிழப்பிற்கு காரணம் என கூறி உறவினர்கள் வேதனை தெரிவித்தனர். பத்திரப்பதிவு செய்ய 60,000 லஞ்சம் பெற்ற சார் பதிவாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் கண்டனூர் ரோட்டை சேர்ந்த வைரவேல் பத்திரப்பதிவுக்காக நாடியுள்ளார். பத்திரப்பதிவு முடிந்து பல நாட்கள் ஆகியும் பத்திரம் வழங்கப்படாதது குறித்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வைரவேல் கேட்டபோது 60,000 ரூபாய் கொடுத்தால்தான் பத்திரம் தர முடியும் என சார் பதிவாளர் முத்துப்பாண்டி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக வைரவேல் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுறுத்தலின்படி வைரவேல் சார் பதிவாளர் முத்துப்பாண்டியிடம் பணத்தை கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சார் பதிவாளர் முத்துப்பாண்டி மற்றும் ஆவண எழுத்தர் புவனப்பிரியா ஆகியோரை கையும் களவுமாக கைது செய்தனர்.
திமுக ஆட்சியில் பொதுமக்கள் அனைத்தையும் சகித்துக் கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு சென்றுவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஒன்றிய செயல் வீரர்கள் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தலைமையில் பிரானூர் பார்டரில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் 2026 ஆண்டு தேர்தலுக்கு இப்போதே வேலைகளை துவக்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், ஒரே மேடையில் யார் ஆட்சிகள் திட்டங்கள் கொண்டு வந்தோம் என விவாதம் செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் அழைத்தவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைதியாகிவிட்டார் என்று விமர்சித்தார். மேலும் மக்கள் இன்னும் 1.5 ஆண்டுகள் அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற சூழலில் இருப்பதாக சாடினார். வத்தலகுண்டில் கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று 300க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு கலியுக வரத ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை 1ஆம் தேதி இன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் மாலை அணிவித்து தங்கள் 48 நாள் விரதத்தை தொடங்கினர். முன்னதாக ஆலயத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றதைத் தொடர்ந்து சரண கோஷத்துடன் குருசாமிகள் ஐயப்ப பக்தர்களுக்கு மாலை அணிவித்தனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கினர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெண்ணலூர் ஊராட்சியில் தெருக்களில் தேங்கி நிற்கும் மழைநீர் மற்றும் கழிவுநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பெண்ணலூர் ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஊராட்சியின் பெரும்பாலான தெருக்களில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்காததால் தெருக்களில் மழைநீர் தேங்கி பாசி படிந்தும் கொசுக்களின் உற்பத்தியும் அதிகரித்துள்ளது. மேலும் மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் அமைத்து மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் பல மாநில கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி தொடங்கியது. சென்னையில் பழங்குடி கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் மேம்பாட்டு கூட்டமைப்பு இந்திய லிமிடெட் அமைப்பு சார்பில் வர்த்தக மற்றும் பாரம்பரிய கலை கண்காட்சி திருவான்மியூர் காலக்ஷேத்ராவில் நேற்று தொடங்கியது. இந்த கண்காட்சியை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் பல மாநில பருத்தி, கைத்தறி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், ராஜஸ்தான் மரப்பொருட்கள், மணிப்பூர் கருப்பு கல் அழகு சாதனங்கள் உள்ளிட்ட பல மாநில கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. குடியாத்தம் தனியார் மண்டபத்தில் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தங்கம் நகர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மதுபோதையில் நுழைந்த பெண் மண்டப அறைகளின் சாவியை எடுத்துக்கொண்டு ரகளையில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அங்கு சென்ற குடியாத்தம் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்ட போது அப்பெண் அனிதா என்பதும் இவருக்கு திருமணமாகியதும் தெரியவந்தது. தொடர்ந்து இதேபோன்று மது அறிந்துவிட்டு பிரச்சனையில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்ததைத் தொடர்ந்து போலீசார் அந்த பெண்ணை எச்சரித்ததோடு ஆட்டோவில் ஏற்றி வீட்டிற்கு பத்திரமாக அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.